அப்பா இன்னும் 2 மாதம் எப்படி தான் இந்த பிள்ளைகளை மேட்ச் அடைக்க போகிறோமோ தெரியல. லீவ் விட்டதுலேருந்து நம்மளை போட்டு படுத்தி எடுக்குதுங்கம்மா. அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தான் இருக்குது. சொன்னபடி கேட்டுட்டு உட்காருதா, சண்டையை தான் போடுதுங்க. பாவம் தான் இந்த டீச்சர்மாருங்க, எப்படி தான் அத்தனை பிள்ளைகளை வச்சு மேட்ச் அடிக்கிறாங்களோ தெரியல. இல்லை வா, இப்போ தான் எந்திரிச்சு வர நேரமா உனக்கு? ஏன்னா லீவாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு டயத்துக்கு எந்திரிச்சு பழக வேணாமா? ஸ்கூல் போறதா இருந்தா சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பணும். இப்போ நான் எங்க கிளம்ப போறேம்மா சீக்கிரமா எந்திரிச்சு? போ, உன்கிட்டலாம் பேச முடியாது, போ. அவளை இங்க காணோம் நிக்கியே. ஏன்னா அவள் காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காள். உன்ன மாதிரியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க? ஏம்மா இவன் இப்பதான் எந்திரிச்சு வரணுமா? ஆமாட்டி, இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டான் போல. சரி, நம்ம கொஞ்ச நேரம் சோஃபால படுப்போம். ஏலா என்ன மறுபடியும் ஜோபால படுக்க? ஏம்மா உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குமா, அதான் படுத்திருக்கேன். இல்லை நைட்லாம் தூங்க தானே செஞ்சிருக்க, அப்புறம் என்ன உடம்பு டயர்டாக இருக்கு உனக்கு? நைட் என்ன எதுவும் வெட்டியை முடிச்சியா? இவன் எப்பயுமே இப்படி நம்ம சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டே கிடப்பான். ஏவோ ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா அடி வெளுத்துருவான் பார்த்துக்கோங்க. போல இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்க, வந்தோடனே படுத்து கிடக்க பாரு. ஏவா நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு போ. சும்மா அம்மாட்ட வம்பல் தொட்டுட்டு இருக்காரு. அம்மா பாருங்கம்மா, நீங்க சொல்ல சொல்ல அவன் பாட்டுக்கு படுத்துட்டே இருக்கான். ஏலா இப்போ எந்திரிக்கிறியா என்ன? சரி, இவன் எப்பயுமே நம்மளை இப்படிதான் வம்பு இழுத்து விட்டுட்டே இருப்பான். அம்மா பாருங்கம்மா, அவன் என்ன முறைச்சிக்கிட்டே போறான். கேட்டி அவன் பாட்டுக்கு தானே போகிறான், சும்மா இருட்டி. எப்பா இந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு தானே பாதி ஜீவன் போயிடுது. 2 அன்பாவே இருக்க மாட்டேங்குது, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்குது என் நேரம். எங்கள் வீட்டில் தான் இப்படி இருக்கா, இல்லாட்டி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு மக்களே? ஏம்மா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன். நீ இப்போ இருந்து டிவியில் உட்காடுறவ, நீ சோத்து சாப்பிட்றதுக்கு கூட எதிர்க்க மாட்டேன், டிவியே கதைன்னு கிடப்பேன். போங்கம்மா, நான் டிவி தான் பார்ப்பேன். போங்க போ, சொன்ன எனக்கு கேட்கவா போகிறேன்? ஏம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? நான் அந்த கார்னரில் உட்காந்துக்கிறேன். நீ உட்காந்து பாரு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். ஐயா நம்ம படிக்க ஜாலியாக டிவி பார்க்கலாம், எந்த தொந்தரவும் இல்லாமல். சூப்பராக இருக்கு பாரு. ஏப்பா நிக்கி நிக்கி, ரிமோட்டை கூட என்கிட்ட. ஏப்பா இவ்வளோ நீ பார்த்தேல, இப்போ நான் பார்க்க போகிறேன். இவனுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தாலே பொறுக்காது, வந்துடுவான். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஏதாவது வைக்கிறியா? நான் சொன்னா மட்டும் நீ கேட்க மாட்டேங்கிற. நீ உனக்கு பிடிச்சதானே வச்சு பார்ப்பேன், இப்போ நான் எனக்கு பிடிச்சதான் வச்சு பார்ப்பேன். நேற்று மழை பெய்யவும் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, இல்லைன்னா வெக்க தாங்க முடியாதுமா. ஏன்னா என்ன ஒருத்தி என்னாலும் சரி, அவளுக்கு வர்றது வர நம்ம நடப்போம். தனியாகவே நம்மளும் எவ்வளோ நேரம் தான் நடந்துட்டு இருக்கிறது. அப்பா மூச்சு வாங்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருவோம். வீட்டுக்குள்ளே இருந்து அவிஞ்சு தள்ளிடுது, வெளியே தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. ஏம்மா? சொல்லுங்கம்மா. நேற்று என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேனே, இது பொண்ணுன்னு அமைஞ்சிச்சாம்மா? ஏம்மா நீங்கள் பாட்டுக்கு மொட்டையாக பொண்ணு பாருன்னு சொன்னீங்க, உங்கள் பையனோட பேர் என்ன வேலை பார்க்குறாங்க எதுவுமே சொல்லலையேம்மா. நாங்கள் அப்படி எப்படிமா பொண்ணு பார்க்குறது? இவ்வளோ விவரம் வேணும்னா நேற்றே கேட்டிருக்கணும். இதெல்லாம் சரியான மெண்டலாக இருக்கும் போல். அது பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா அதில் டீட்டெயில் சொல்லணும், நம்மளை கேட்கணும்னு சொல்லுது. என்னம்மா உனக்கு கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சோ? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நான் அப்புறமா எழுதி ஒரு பேப்பரில் கொண்டுட்டு வந்து தர்றேன், அப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு சரியா? சரிம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பாரு. இன்னைக்கு யார் முடிச்சுட்டு வந்தோம்? இந்த கிழவி என்ன நம்மளை இப்படி பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கு.